அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 PM 3 மணி கேரளா லாட்டரி ரிசல்ட்டுக்கான கெஸ்ஸிங் தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். டேட்டு பார்த்தீங்கன்னா 7/5/2024. இன்னைக்கான ஏபிசி கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துட்டு பிறகு நம்ம ஏபிசி கெஸ்ஸிங்குள்ளே போக போகிறோம். முந்தைய ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 618 789 தான் கொடுத்துருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏ போர்டில் 7 கொடுத்துருந்தோம், சி போர்டில் 9 கொடுத்துருந்தோம், பி போர்டில் 3 கொடுத்துருந்தோம். 8 ஆல்ரெடி வரும்னு ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு இருந்தது, அதனால் 8 ஏ போர்டில் கொடுத்துருந்தோம். ஆனால் பி போர்டில் 3 கொடுத்துருந்தோம். பி போர்டில் 3 பவரில் 8 கொடுத்துருக்காங்க. பவரில் நீங்கள் மாற்றிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு முழு ரிசல்ட்டை நீங்கள் நிச்சயமாக எடுத்திருக்க முடியும். ஒரு சின்ன சின்ன கெஸ்ஸிங்கு என்னோட சேர்ந்து நீங்களும் கொஞ்சம் கெஸ் பண்ணால் மட்டுமே நம்மளால் வின்னிங்கை எடுக்க முடியும். நான் முடிஞ்ச வரையில் உங்களுக்கு ஒரு நல்ல கெஸ்ஸிங்கை எடுத்து கொடுக்குறேன். அதை பயன்படுத்தி நீங்கள் எப்படியாவது வின்னிங்குள்ளே கொண்டு போகிறது உங்களோட திறமையை பொறுத்தது. என்னோட சேர்ந்து உங்களோட கெஸ்ஸிங்கை நிச்சயமாக பயன்படுத்துங்க, கண்டிப்பாக ஒரு வின்னிங் கிடைக்கும். ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 7 கொடுத்துருந்தேன். ஒரு வேளை ஆல் போர்டு கட்டியிருந்தாலும் நீங்கள் வின் பண்ணியிருக்க முடியும். ஏன்னா 7 ஆல் போர்டுக்குள்ளே கொடுத்துருக்கேன். எல்லா போர்ட்லையுமே நல்ல நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன். சரி, வாங்க அடுத்த ரிசல்ட்டுக்குள்ளே நம்ம போவோம். நாளைக்கான கெஸ்ஸிங்குள்ளே நம்ம போயிடுவோம். இன்னைக்கு நாம் ஏ போர்டில் முதல் நம்பராக என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2 நான் எடுக்கிறேன். ஏன் இந்த 2 எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 472 982. அப்போது இங்கேயும் ஒரு 982 இருக்குது. அப்போ 982 என்ற அடிப்படையில் 8282 அடிப்படையில் 2 வருமானு என்னுடைய எதிர்பார்ப்பு. அதுக்காக தான் 2 எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா 472 8272. அப்போது 872 அடிப்படையில் 2 வருமானு என்னுடைய எதிர்பார்ப்பு. அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு 2 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் வேறு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 8 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 9988 கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 478 என்ற அடிப்படையில் 8ஐயும் ஏ போர்டுக்குள்ளே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் 8 நானும் உங்களுக்கு திரும்பவும் கொடுக்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 9988 அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே வந்தால் நிச்சயமாக வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 988 புரியுங்களா, 988 என்ற ஆப்ஷனில் 88 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 788 இப்போ பார்த்தீங்கன்னா 7 இருக்குங்களா, 7 8 இல்லை 8 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் 4788 வருவதற்கான வாய்ப்பும் இருக்குன்ற அடிப்படையில் அப்போது இந்த 2 போர்டுக்குள்ளே ஒன்று பி போர்டு இல்லை ஏ போர்டு, 2 போர்டில் 8 எங்கேயாவது பாஸ் பண்ணுமா அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம 8 நம்ம ஏ போர்டில் கொடுக்குறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 988, ஏன்னா 9988 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் 8 வருவதற்கான வாய்ப்பு ஏ போர்டில் இருக்கிறதுனால நான் ஏ போர்ட்லேயே 8 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டில் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 6. நான் 6 தான் சூஸ் பண்ணுறேன். ஏன் 6 சூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 286 அடிப்படையில் 6 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 786 986 என்ற அடிப்படையில் 6 வருமானு பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 986 இருக்குது, புரியுதுங்களா, 986 இருக்குது, 786 இருக்குது, 786 இருக்குது. அப்போ 786 அடிப்படையில் 6 வருமா, புரியுதுங்களா? அப்போது 786 என்ற அடிப்படையில் 6 வருமா? ஏன்னா இங்கே 2 இருக்குது, நான் ஏ போர்டுக்குள்ளே 2ஐயும் எடுத்திருக்கேன். அப்போது 26 அடிப்படையில் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. அந்த அடிப்படையில் 6ஐயும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த 6 பார்த்தீங்கன்னா ஒரு வேளை ஏ போர்டுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 476 என்ற அடிப்படையில் இல்லை 986 அடிப்படையிலும் ஏ போர்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. எந்த போர்டில் ஒரு சரியான கெஸ்ஸிங் பண்ணுறோம், நிறைய ரிசல்ட்டை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். நிதானமாக நின்று கெஸ் பண்ணுங்கள். 6 நான் பி போர்டில் சூஸ் பண்ணுறேன். நான் பி போர்டில் தான் 6 கொடுக்குறேன்.
ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பி போர்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு 6 பி போர்டில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறத நல்லா வாட்ச் பண்ணிக்கங்க. நம்ம ஒரு கெஸ்ஸிங் பண்ணுறோம், எல்லாமே கெஸ்ஸிங்கில் இருந்து தான் எடுக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு சேஞ்சிங் இருக்கலாம். அதை உங்களோட கெஸ்ஸிங்கை பயன்படுத்தி அந்த நல்ல நம்பரை நீங்கள் தேர்வு செய்யுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டில் என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 5. நான் 5 எடுக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 285 வருமானு என்னுடைய எதிர்பார்ப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, இங்கே இருக்குது 85 இருக்குது. நான் இங்கே பார்த்தீங்கன்னா 86 இருக்குது, 85 இருக்குது. அப்போது 86 இல்லை 85ன்னு வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 76ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்போது இங்கேருந்து 976, அப்போது 976ன்ற அடிப்படையில் தான் நம்ம 6 எடுத்தோம். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 285, அப்போது 285ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்போது 285 வருமானது என்னுடைய கெஸ்ஸிங்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, 8 இருக்குது, 5 இருக்குது. அப்போ 285 வருமானன்ற ஒரு எதிர்பார்ப்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 485. இங்கே பார்த்தீங்கன்னா 485, அப்போது 5ன்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குன்ற அடிப்படையில் 5 இருக்குது. அந்த அடிப்படையில் ஏபியில் 65ன்னு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி போர்டில் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா முதல் நம்பராக நான் 7 வருமானு எதிர்பார்க்குறேன். ஏன் 7 கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 9 இருக்குது, 9 7ன்ற அடிப்படையில் 7 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 9 இருக்குது, இங்கே 7 இருக்குது. அப்போது 9 7. ஏன்னு பாருங்கள், இங்கே 9 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இங்கே பாருங்கள் 493, இங்கேயும் 493 வருமானன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் 493 தான் கொடுத்துருக்குறாங்க. 493, 499 இந்த பகுதியை மட்டும் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 2493, 493, 2493 இந்த ஆப்ஷனில் 2493ன்னு நம்மளை யோசிக்க வச்சுட்டு வேறு ஏதாவது எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 424, இங்கே பார்த்தீங்கன்னா 42493, 42493 அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஆனால் நான் ஃபஸ்ட் ஆப்ஷனாக 97 எடுக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 97, அப்போது இந்த இடத்துல 97 மாறுமா அப்படின்ற வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம 7 எடுத்திருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 497, இங்கே பார்த்தீங்கன்னா 497 ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 487ன்ற ஆப்ஷனும் இருக்குது. அந்த அடிப்படையில் 487 என்ற அடிப்படையிலும் 7 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே இந்த இடத்துங்கள 9847, 9847. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 48 இருக்குது, 48 இருக்குது, 97 இருக்குது. அப்போது 4897 இந்த மாதிரி கெஸ்ஸிங்கில் கூட இங்கே பார்த்தீங்கன்னா 97 இருக்குது, இங்கே 87 அப்படின்ற அடிப்படையில் 9787 மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கும். அந்த அடிப்படையில் நம்ம 7 கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 4ம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா 494ன்ற அடிப்படையில் 4 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்கள் இருக்குது. 494ன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 494, இங்கே பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, 4 இருக்குது, இங்கே 9 இருக்குது, திரும்பி 4 வருமா? புரியுதுங்களா? இங்கே பாருங்கள் 3 இருக்குது, 4 இருக்குது, 9 இருக்குது. இந்த அடிப்படையில் 4 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், 3 இருக்குது, 4 இருக்குது, 9 இருக்குது. அப்போது 394 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நம்ம 4ஐயும் எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 3 ஒரு ஆப்ஷன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 3 வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. ஏற்கனவே இதுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 493, ஏன்னா 2493 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த அடிப்படையில் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இதையும் விட்டுட முடியாது. ஏன்னா இங்கே பாருங்கள் 42493, 42493. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. அப்போது இங்கே பாருங்கள் 8. இங்கே இருக்கிற நம்பர்ஸுங்களே சுற்றி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம இங்கேயும் பார்க்கணும், இங்கேயும் பார்க்கணும். உங்களோட தனிப்பட்ட கெஸ்ஸிங்கும் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தா தான் நீங்கள் ஒரு நல்ல வின்னிங் எடுக்க முடியும்.
நெக்ஸ்ட்டு வாங்க 3 டிஜிட் ஆல் போர்டு என்னன்னு பார்த்துருவோம். இது நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங். இது 3 டிஜிட் கெஸ்ஸிங். ஆல் போர்டில் 6-5 கொடுத்துருக்கேன். இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் மாற்றி கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட தனிப்பட்ட கெஸ்ஸிங்கை நிச்சயமாக பயன்படுத்தினா கண்டிப்பாக ஒரு வின்னிங் எடுக்க முடியும். மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.